12 ராசிகள்லேயே ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னா சிம்ம ராசியை சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எப்பவுமே இவங்களுக்கு பொய் பேச தெரியாது அப்படின்னே சொல்லலாம். போலித்தனமாக நடிக்கவும் தெரியாது, பொய் பேசவும் தெரியாது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க அன்பை காட்டி நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த சிம்மராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அதே நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் அன்பு காட்ட மாட்டாங்க. ஒருத்தர் மேலே அன்பு காட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கள முழு மனதோடு அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே கோபம் வந்தால் கூட நீண்ட நேரம் இவங்க அந்த கோபத்தை மனதிலேயே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய இலக்கு இதெல்லாம் உடையவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள். இவங்களுடைய லட்சியம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நல்ல பெருசாக வண்டி வாங்கணும், ஆடம்பரமாக வீடு கட்டணும், நல்ல ஒரு நிலம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு தொழில் அமையணும், அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் தனக்கு ஒரு மதிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை உதவுற அந்த மனப்பான்மை அதிகமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும். எல்லா ராசிக்காரங்களுக்கும் உதவுற மனப்பான்மை இருந்தாலும் கூட சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு அந்த தலைமை பொறுப்போடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ள நிறைய நல்ல எண்ணங்களும் நிறைய நல்ல மனசும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஏதாவது எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா கூட அதெல்லாம் மறந்துட்டு அந்த இடத்துல போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாராவது இவங்களுடைய அந்த உதவுற மனப்பான்மையை ஏளனமாக பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் மனவேதனைப்படக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக சிம்மராசி அப்படின்னாவே ஒரு குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். வெளியில் பார்க்க டெரராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு அன்பாக பேசுகிறவங்க பழகிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதுவும் உண்மையாக நடக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். உறவுகளையும் நண்பர்களையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அன்பு காட்டுறவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கூட தாங்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக சிம்மராசி என்பர்களுக்கு பாசிட்டிவாக பேசுகிறது, பாசிட்டிவாக செயல்படுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் நேர்மையான இருக்கிறவங்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு விரும்பக்கூடியவங்க தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உதவணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பவுமே கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக இருக்கிறவங்கள கண்டாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். இந்த பொய் பேசுறது, மறைமுகமாக திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அப்படி யாராவது மறைமுகமாக செயல்படுறாங்க அப்படின்னா கடுமையாக அவங்கள பேசக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க, மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமுமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் மனதில் எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு வச்சுட்டு அப்படி புழுங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. உடனடியாக அவங்களுடைய மனதில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்லவங்களுக்கு நல்லவங்க. அதே நேரத்தில் ஏதாவது கெடுதலாக செயல்படுறீங்க, எதிராக செயல்படுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக திட்டக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்நாள் முழுவதுமே இந்த சிம்மராசி என்பர்கள் ஒருத்தர்கிட்ட நட்பாக பழகிட்டாங்க, ஒரு அன்பாக பழகிட்டாங்க அப்படின்னா அந்த நட்புக்கும் அந்த அன்புக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு காமெடியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் எந்த இடத்துல மதிப்பு இல்லை அப்படின்னுச்சுன்னா அதே இடத்துல அவமதிக்கவும் செய்வாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்ல. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு மேசராசிக்காரங்க நல்ல நண்பர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேசராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. ஏன்னா இது பஞ்சபூதங்களில் பார்க்கும்போது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அதனால் மேசராசியும் உங்களுக்கு பொருந்தும், தனுசு ராசியும் உங்களுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா தனுசு ராசி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. மிதுனமும் துலாமும் கூட நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லா பொருந்தும். ஏன்னா உங்களோட நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். ரொம்ப உற்சாகமாக நீண்ட நாள் உங்களுடைய
உங்களுடைய நட்பு மலரும். ஜோதிட மரபுப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களாம் இந்த சிம்மராசிக்கு நல்லா பொருந்தி வரும். இவங்களோட வாழ்க்கை துணையாவோ அல்லது ஒரு தொழில் பார்ட்னராகவோ அமைந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த தொழில் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப நாள் நீடிக்கும். அதிகமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடைபெறாது. ரொம்ப நாளைக்கு அந்த நட்பு தொடரும். அதே நேரத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா கும்பராசி கொஞ்சம் செட்டே ஆகாது. அவங்க கூட அடிக்கடி கருத்து வேறுபடும். அதே நேரத்தில் அவங்களோட நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படாது. அடிக்கடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வீட்டிலேயே கூட சிம்மராசியும் கும்பராசியும் இருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒரே வீட்டில் சிம்மராசியும் கும்பராசி குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்னா இடையில பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி யாராவது குழந்தைகள் ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க. நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் எந்த உறவு வந்து பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். பெரும்பாலும் சிம்ம ராசிக்கு பக்கபலமாக பார்த்திங்கன்னா தாய் தந்தையார் வந்து ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. இவங்களுமே தாய் தந்தையாரை ரொம்ப நேசிப்பாங்க. தாயை விட தந்தையை அதிகமாக நேசிப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால் பெரும்பாலும் தந்தையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு நண்பராக இருப்பாங்க அந்த சிம்மராசி என்பர்கள். இவங்களுக்கு 4 உறவுகள் ரொம்ப பக்கபலமாக இருக்கும். அது யாருன்னா, ஒன்று வாழ்க்கை துணை, வீட்டில் இருக்கிற தாய் தந்தையார், அதே நேரத்தில் குறிப்பாக உடன்பிறப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருப்பாங்க. அதுவும் சகோதரியை விட சகோதரன் வந்து ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு அரசு வேலையை கிடைக்கும். குறிப்பாக காவல்துறை சார்ந்த தொழில், இராணுவம் சார்ந்த தொழில், நிர்வாக பொறுப்பாளர்கள், ஆசிரியர் தொழில், அரசியல் சார்ந்த தொழில், சொந்தமாக வியாபாரம் செய்கிறது, மீடியா சார்ந்த தொழில், திரைப்படம், இந்த மாதிரி மேடை பேச்சு, மீடியாவில் யூடியூப் சேனல், டிஜிட்டல் இந்த மாதிரி சார்ந்த தொழிலெலாம் இந்த சிம்மராசிக்கு அருமையாக அமையும். அது சார்ந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாத கிரகச்சூழல் நம்மளுடைய சிம்மராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசி நபர்கள். பல நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்ட கிரக சூழலை வைத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது. குறிப்பாக சொல்லும்போது வேலையில், தொழிலில் புதிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். ஏன்னா கடந்த ஓராண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சிட்ருக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் அவசரமாக ஏதாவது முடிவெடுக்கணும், உடனடியாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அப்படி முக்கியமாக முடிவு எடுத்து கட்டாயம் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுத்து தான் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையார், உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாரிச்சிட்டு வரீங்கன்னா 20 ரூபா செலவாகும். இந்த காலகட்டத்தில் செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கோபம் வரும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்திற்கு போதுமான ஓய்வு கொடுங்க. ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் அசைவம் சாப்பிட்றத கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரையிலும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய உழைப்பை வந்து
மற்றவங்க வந்து பிடுங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் ஏற்படும். ஏன்னா சூரியன் வந்து ஒளியை எல்லாருக்கும் தரக்கூடியவர். அது மாதிரி தான் இவங்க வந்து எல்லாருக்கும் உழைப்பை தரக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய திறமையை தான் அடுத்தவங்க, அதாவது உங்களுடைய உழைப்பை தான் அடுத்தவங்க பெறுவாங்களே ஒழிஞ்சு நீங்கள் அடுத்தவங்களுடைய உழைப்பை எந்த எக்காரணத்தை கொண்டுமே நீங்கள் பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பு தான் உங்களை முன்னுக்கு கொண்டுட்டு வரும். அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடி பிழைக்கிறதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்னுடைய உழைப்பு நான் முன்னேறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கட்டாயம் இவங்க நல்ல முன்னுக்கு வரத்துக்கான ஒரு யோகமுள்ள ராசி தான் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பை மற்றவங்க ஏமாற்றாமல், அதாவது திருடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதே நேரத்தில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறேங்கிற பேரில் ரொம்ப நேர்மையாக நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக பார்த்திங்கன்னா நிறைய எதிரிகள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய உழைப்பையும் மட்டும் நம்புங்க. உங்களுடைய வெற்றி உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் சிம்மராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு சில இடத்துல ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு சில நண்பர்களை நம்பி ஒரு சில இடத்துல நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒளியை யாராலும் தடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன மேகமூட்டங்கள் வந்து உங்களை தடுக்கிற மாதிரி, உங்களுடைய பிரகாசத்தை குறைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு பொதுவாக சூரியனை காலையில் எந்திரிச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் தினமும் காலையில் சூரியனை வழிபடுறீங்களா? அப்படி வழிபடும்போது என்ன மந்திரம் சொல்லி வழிபடுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லி தினமும் சூரிய பகவானை வழிபட்டு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.